ஜாதி, மதம், இனம், மொழி இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரே இனம் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் தான். ஒவ்வொரு மாணவனும் நெருப்பு மாதிரி. நெருப்புக்கு மட்டும்தான் தான் கூட சேர்ற எல்லாத்தையும் நெருப்பா மாத்திர சக்தி இருக்கு. அந்த நெருப்பெல்லாம் ஒண்ணு சேர்ந்தா இந்தியாவே தீப்பழம்பா மாறும். என்ன இல்ல இந்தியாவுல எல்லாமே இருக்கு. ஒரு இந்தியா 72 சிங்கப்பூருக்கு சமம். ஒரு இந்தியா 15 இங்கிலாந்துக்கு சமம். ஒரு இந்தியா 4 பாகிஸ்தானுக்கு சமம். ஒரு இந்தியா மனித சக்தியில 4 அமெரிக்காவுக்கு சமம். அமெரிக்க ஜனத்தொகை 28 கோடி, இந்திய ஜனத்தொகை 102 கோடி. 28 கோடியில ஒரு எடிசன், ஒரு ஆப்ரகாம் லிங்கன், ஒரு பில்கேட்ஸ் இருக்கும் போது 102 கோடியில 3 பில்கேட்ஸ் வேண்டாம், ஒருத்தர் கூட இல்லையே. ஏன்? செருப்பு தச்ச ஆப்ரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியா வந்தாரு. ஆனா இங்க எத்தனை ஆப்ரகாம் லிங்கன் செருப்பு மட்டுமே தச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அது ஏன் நம்மளால சாதிக்க முடியல? பணம், லஞ்சம், எல்லாத்துக்கும் லஞ்சம். கேவலம் விளையாட்டு போட்டியில கூட லஞ்சம். ஒலிம்பிக் போட்டியில எல்லா நாட்டுக்காரனும் தங்க பதக்கம் எத்தனை, வெள்ளி பதக்கம் எத்தனைன்னு கணக்கு போட்டுட்டு இருப்பான். ஆனா இந்தியாவுல மட்டும்தான் பதக்க பட்டியல் இந்தியாவோட பேர் வராதான்னு ஏக்கத்தோட காத்துக்கிட்டு இருக்குமே. ஏன்? இங்க திறமைசாலி இல்லையா? பல மடங்கு அதிகம். அவங்க ஆதிவாசியா இருந்தப்பவே இங்க அரசாங்கம் பண்ணிருக்கோம். அங்க மொழியே இல்லாதப்ப இங்க புலவர்கள் இருந்திருக்காங்க. அது ஏன் நம்மளால சாதிக்க முடியல? லஞ்சம். இவனுக்கு கொடுக்கறதுக்காக இன்னொருத்தன் வாங்குறான், அடுத்தவனுக்கு கொடுக்கறதுக்காக இவன் வாங்குறான். இதையெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி மாணவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த போராட்டம் மாணவர்களுக்கும் அதிகாரிக்கும் நடந்த போராட்டம் இல்ல. இந்த போராட்டம் மாணவருக்கு நடந்த போராட்டம். ஒரு அரசியல்வாதியோ ஒரு தீவிரவாதியோ மாணவனா இருந்திருக்கணும் அவசியம் இல்ல. ஆனா ஒவ்வொரு அதிகாரியும் மாணவனா இருந்தே ஆகணும். அவர்கள் நேற்றைய மாணவர்கள், நீங்கள் நாளைய அதிகாரிகள். இங்க இருக்க நீங்க தான் நாளைக்கு தாசில்தார், எஸ்பி, கலெக்டர். எல்லாமே உங்க சமுதாயம் எப்படி இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணுங்க. ஜாதி, மதம், இனம், மொழி இதெல்லாம் எதுவுமே பார்க்காம எனக்காக பிறந்தநாள் கொண்டாடுற உங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அது மட்டும் போதாது. 4 சுவத்துக்குள்ள கேக்க வெட்டி எல்லார் முகத்திலையும் பூசுறதுல சந்தோஷம் இல்ல. முகமே தெரியாதவன் உதவின்னு கேட்டு வரானே, அவனுக்கு நீங்க உதவி பண்ணீங்கன்னா நீங்களும் ஒரு கேப்டன். அதே மாதிரி நாட்டுல பெண்களுக்கு நடக்கிற அநியாயத்தை பார்த்துட்டு சும்மா போகாம அவங்கள பார்த்து கோபப்பட்டு தூக்கி அடிச்சிங்கன்னா நீங்களும் ஒரு கேப்டன். இதையெல்லாம் பண்ணீங்கனாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக தான் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன்.